ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நம்மளோட லாஸ்ட் வீடியோக்கு உங்ககிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் எனக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றி. லாஸ்ட் வீடியோவோட லாஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் மைக்கோட அன்பாக்சிங். எஸ், நம்ம கிட்ட அந்த மைக் இப்போ இருக்குது. ஹோலிலேண்ட் லார்க் M2. இது என்ன மைக்கு, என்ன ப்ரைஸு, இந்த மைக்கோட டீட்டெயில்ஸ் என்ன, இது எல்லாம் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறக்காக இந்த வீடியோவை பார்ட் பை பார்ட்டாக மேட் பண்ணியிருக்கோம். லைக் அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் பார்ட், எப்படியெல்லாம் வியர் பண்ணலான்ற செகண்ட் பார்ட், அண்ட் செட்டப் பண்ணுறது தேர்ட் பார்ட், டீட்டெயில்ஸ் ஃபோர்த் பார்ட், ரிவ்யூ ஃபிஃப்த் பார்ட். இதில் உங்களுக்கு எனக்கு இந்த அன்பாக்சிங் பார்ட்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் வந்தால் போனால் டிஸ்கிரிப்ஷனில் ரிவ்யூ பார்ட்டோட கிளிக்கபிள் ஏரியா இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ அன்பாக்சிங்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பாக்ஸில் இங்கே வந்து தெளிவாக எழுதியிருக்கு லார்க் M2ன்னு போட்டிருக்கு. பாக்ஸோட பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெக்ஸ் எழுதியிருக்கும். இதெல்லாம் நார்மலாக எழுதியிருக்கிறதா. முக்கியமாக இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் இப்படி வந்து கீழே ஓப்பன் ஆகும். ஸோ மைக்கு கீழே தான் இருக்குன்னு நினைப்பீங்க, மைக்கு கீழே இல்லை, மைக் வந்து இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக. இப்போ நீங்கள் இதை இப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, மைக் இங்கே இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மேனுவல் இருக்கும். இந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் முக்கியமான 2 விஷயத்தை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் இதுதான், பேக்கிங் லிஸ்ட். இந்த பேக்கிங் லிஸ்ட்டில் தான் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கு பாக்ஸ்குள்ளார என்னென்ன கண்டென்ட் இருக்குது, லைக் எத்தனை மைக் இருக்குது, எத்தனை டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, எத்தனை ரிசீவர் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த லிஸ்ட்டில் இருக்கும். இதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ் எதுக்குன்னா, நீங்கள் லார்க்குன்ற பிராண்டிங்கை வந்து தெரிய வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஸ்டிக்கரில் இருக்க ஏதோ ஸ்டிக்கர் எடுத்து நீங்கள் அந்த மைக்கில் கொஞ்சம் கரெக்டாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அண்ட் லார்க்குன்னு இந்தியாவில் எந்த சர்வீஸ் சென்டருமே கிடையாது. ஸோ பெட்டர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைக்கில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா செல்லரை தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆகணும். அண்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறவங்களுக்கு வந்து வாரண்ட்டி கிளைம் ஆகாதுன்ற மாதிரி கூகுளில் போட்டிருக்கு. ஸோ இப்போ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேப் இருக்கும். இந்த கேப்பில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து டைப் சி. இந்த டைப் சிக்கு இங்கே வந்து லைட்னிங் இருக்கும். அந்த லைட்னிங்கை தான் இன்னொரு ஃபோனில் கனெக்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் இது நம்மளோட பாக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிடச்சது இந்த டைப் சியோடது, இதை வச்சிடலாம். செகண்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக் இருக்குது. இதுதான் இந்த மைக். ஸோ இந்த மைக் கண்டென்ட்டுக்கு நம்ம அடுத்து வரலாம். ஸோ இந்த மைக்கையும் வர வச்சிடலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து எடுத்துருங்க. பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு சின்ன கிளிப் மாதிரி இருக்கும், லைக் புல் பண்ணுறதுக்கு. இது அப்படி இழுத்திங்கன்னா இதுக்குள்ளார வந்து உங்களுக்கு ஒரு பேக் இருக்கும். ஹோலிலேண்ட் அப்படின்ற ஒரு சுருக்கு பை இருக்கும். இந்த பாக்ஸில் அவ்வளோதான். இந்த பாக்ஸில் எடுத்து வேறு எதுவும் இல்லை. இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கு பை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிப்பு. அதாவது இதில் உங்களுக்கு 2 கிளிப்பு இருக்கும். இந்த 2 கிளிப்பை வந்து நீங்கள் ஷர்ட்லேயோ இல்லை காலர்லேயோ ப்ளக்இன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், இந்த காற்று, புயல் இந்த மாதிரி இடத்துல இருந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இது போட்டிங்கன்னா அந்த விண்டோட சவுண்ட் வந்து அதிகமாக கேட்காது. இது நாங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நீங்கள் எப்படி போடலான்னா, இந்த இடத்துல ரவுண்டாக உங்களுக்கு ஹோல் இருக்கும். இதை நீங்கள் வந்து மைக்கில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை இங்கே வச்சிடலாம். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான கேபிள். இந்த கேபிள் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, பட் இதெல்லாம் வந்து கேமராவோட யூசேஜஸ்க்கு மட்டும்தான் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணால் நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கல. பட் இந்த கேபிள் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு USB A to Type Cக்கான கேபிள் இருக்கும். இந்த கேபிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆண்ட்ராய்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு டைப் சி இருக்குது, அண்ட் ஐஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு லைட்னிங் இருக்குது. பட் இந்த மாதிரி இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப், பிசி, டேப் இந்த மாதிரி திங்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். அது எப்படின்றத லேட்டராக பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு 2 கீ செயின் இருக்கும். பட் இந்த கீ செயின் அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. இதுதான் இந்த கீ செயின். இதுலேயே உங்களுக்கு லார்க்கோட பிராண்டிங் இருக்கும். நீங்கள் இந்த கீ செயினில் ஜஸ்ட் உங்கள் மைக்கை ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பாக்ஸ் கண்டென்ட். பாக்ஸில் நமக்கு இவ்வளோ தான் திங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ மைக் எங்கேன்னு பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம லார்க் M2 மைக். பட் இதில் ஒரு மைக் இருக்காது, ஏன்னா அந்த ஒரு மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த மைக் தான் இங்கே இருக்குது. ஓகே, இதுக்குள்ளார இங்கே ஒரு திங்ஸ் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவர். நம்ம பேசுகிறத ரிசீவ் பண்ணணும். எந்தெந்த டிவைஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ்க்கும் லேப்டாப்க்கும்.
அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு டைப் சி இருக்குது. இந்த டைப் சி என்ன பண்ணணும்னா இந்த கேபிளை யூஸ் பண்ணி இந்த கேபிளை லேப்டாப்பில் பிளக்இன் பண்ணிட்டு டைப் சியை இதில் பிளக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்போ உங்கள் விண்டோஸ் பிசியோ உங்கள் ஆடியோவோ டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை கேமரா இருக்குன்னா இந்த கேபிளில் கேமராவில் பிளக்இன் பண்ண வேண்டிய கேமராவில் பிளக்இன் பண்ணிட்டு இன்னொரு எண்டை வந்து நீங்கள் இதில் பிளக்இன் பண்ணணும். ஸோ இதில் பிளக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமராவில் இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கிளிப் வந்து கேமராவோட டாப்பில் பிளக்இன் பண்ணி வச்சுக்கிறக்கா உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் கேமரா இனிமேல் தான் வாங்கணுன்றனால இதை எங்களால் ட்ரையல்ஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட 9 கிராம் மைக் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அந்த மைக்கு. இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்னெட் இருக்கும். இந்த மேக்னெட் நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மைக்கை தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இதோட டோட்டல் அன்பாக்சிங் வீடியோ. ஸோ நம்ம அன்பாக்சிங் பார்த்தாச்சு. இப்போது இதை எப்படியெல்லாம் வியர் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே ஒரு குட்டியாக இருக்குல்ல, இதுதான் மேக்னெட். இந்த மேக்னெட் கிளிப் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைக்குக்கு பின்னாடியே அட்டாச் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக நம்ம எல்லோரும் போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ்குள்ளார இந்த மைக்கை வச்சுட்டு இதை வந்து ஜஸ்ட்டு கிட்ட எட்டு போனீங்கனாலே கனெக்ட் ஆகிக்கும். அண்ட் இதை எப்பவுமே ஆடாது, கீழவும் விழுகாது. ஸோ இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ இதுக்கு அடுத்து செகண்ட் மெத்தட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு கிளிப்ஸாக போடுறது. இந்த கிளிப்ஸில் போடும்போது நீங்கள் இந்த மேக்னெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் மைக்கை இந்த கிளிப் கூட அட்டாச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட் நீங்கள் இது இங்கே கிளிப்பை ப்ளக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மைக் எப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்து இந்த மைக்கே தெரியக்கூடாது. பட் நான் மைக் போட்டிருக்கேன்னா இவங்க இந்த மாதிரி வந்து செயின்ஸ் கொடுப்பாங்க. இந்த செயின்ஸ்லேயே லார்க்குன்றது இருக்கும். பின்னாடி இருக்க மேக்னெட் நீங்கள் உங்கள் மைக்கில் இருக்க மேக்னெட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது கூட வச்சிட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிக்கும். இதுவும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே விழுகாது. இப்போ நீங்கள் இதை போட்டுக்கலாம். அண்ட் இதில் ஒரு அட்ஜஸ்டபிளும் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். லைக் குட்டியாக வேணால் குட்டியாக வச்சுக்கலாம், பெருசாக வேணால் நீங்கள் பெருசாகவும் வச்சுக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட்டு தான் அது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தடில் நீங்கள் இதை வியர் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படியெல்லாம் வியர் பண்ணலான்றதை பார்த்தாச்சு. இப்போது நிறைய லைட் இண்டிகேட்டர்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன கிளாரிஃபை உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து இதை எப்படி ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறது, எப்படி லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணுறதுன்ற நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் லைட் இண்டிகேட்டர் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா சார்ஜ் 2 பாயிண்ட் இருக்குது. அதாவது 50% பக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் இதை சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா பவர் பேங்க் சார்ஜ் ஏறுற மாதிரி பிளிங்காய் சார்ஜ் ஏறும். 4 லைட்டுமே இந்த மாதிரி ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா 100% சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் மைக் காட்டிக்கிட்டு இருக்கேன். மைக்குள்ளார க்ரீன் கலரில் இருக்குன்னா இந்த ரிசீவர் இந்த மைக் இது ரெண்டோட சார்ஜுமே 100%ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது பாக்ஸ்குள்ளார இருந்து க்ரீன் கலரில் காட்டுச்சுன்னா இப்போ இது எடுத்தேன்னா இது கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ரிசீவர் எடுக்கிறேன். இந்த ரிசீவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே ப்ளூ கலரில் கொஞ்சம் மீடியமான ஸ்பீடில் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரிசீவர் டர்ன் ஆன் ஆகிடுச்சு, பட் எந்த மைக்குமே இது கூட கனெக்ட் ஆகலை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இப்போ இந்த ரிசீவர் வச்சுட்டு இந்த மொபைல் ரிசீவர் பாருங்கள், சேம் ஒரே மாதிரி காட்டுதான். மொபைல் ரிசீவர் டர்ன் ஆன் ஆயிருச்சு, பட் இன்னும் எந்த மைக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ இப்போ இங்கே ஒரு மைக் இருக்குது. இப்போ இந்த மைக்கு எடுக்கிறேன், என்ன நடக்கும்னு பாருங்கள். இந்த மைக் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். மைக்கு விட்டு எரியுது. இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டரில் 2 லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருந்தது, இப்போ ஒரே ஒரு லைட்டு தான் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு இப்போ நான் ரைட் ஹேண்டில் இருக்க ஒரு மைக்கு கனெக்ட் ஆயிருச்சு, இன்னொரு மைக்கு கனெக்ட் ஆகலைன்றது தான் அர்த்தம். இப்போ இந்த மைக் கிட்ட இருக்க இங்கே எல்லோ பட்டனை ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப் பண்ணுறேன், க்ரீன் கலரில் மாறிடும். க்ரீன் கலரில் மாறிடுச்சு அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ திருப்பி ஒரு சிங்கிள் டேப் பண்ணுன்னா ப்ளூ கலரில் மாறிடும். ப்ளூ கலரில் மாறிடுச்சுன்னா நார்மல் மோட் இருக்குன்னு அர்த்தம். இப்போது நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு டிரான்ஸ்மிட்டரு ஒரு ரிசீவர் இருக்குது. அண்ட் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற ஃபோனில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இருக்குது. இந்த மாதிரி எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மைக் உள்ள வச்சாச்சு. இப்போ இது ரெண்டுமே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நான் எடுத்து இந்த எல்லோ பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், ஆஃப் ஆயிரும். இங்கே ஒரு எல்லோ பட்டன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த எல்லோ பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ 2 லைட்டுமே கொஞ்சம் வேகமாக பிளிங்க் ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம்னா மைக்கு கனெக்ட் ஆகலை, அட் த சேம் டைம் இது பேரிங் மோடில் இருக்குது. இப்போ இந்த மைக்கை நான் வந்து ஆன் பண்ணுறேன், லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். இப்போ பேரிங் மோடில் இருக்குது. இப்போ இதில் ஒரு லைட்டு தான் பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த மைக் இது கூட கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கனெக்டிங் மெத்தட். இப்போ இதுக்குன்னு நம்மக்கிட்ட ஒரு ஆப் இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா iOSல லார்க் சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பட் ரிவ்யூலாம் அவ்வளோ பெட்டராக இல்லை. பட் ஜஸ்ட் இன்ஸ்டால் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா
இதுதான் இந்த மைக்கோட இன்டர்ஃபேஸ். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸே இவ்வளோ தான். இதில் நீங்கள் ரிசீவரை கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃபேஸே ஓப்பன் ஆகும். ஸோ இது உங்கள் மைக் டீட்டெயில். நீங்கள் மைக் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ மைக் ஒன்னோட சார்ஜ் 100 இருக்குன்றது அங்கே காட்டிக்கிட்டு இருக்கு. அண்ட் மைக் ஒன்னோட சவுண்ட் குவாலிட்டி, இப்போ நான் இந்த மைக்கை வந்து என் வாய்க்கிட்ட வச்சு பேசும்போது பாருங்கள் ரெட் கலரில் இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த மைக்கு கேப்சர் ஆகிட்டு இருக்குன்ற டீட்டெயில். என்சி லெவல் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல். இப்போ இதை நான் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா மைக்கில் க்ரீன் லைட் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த சென்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை நான் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா இது ப்ளூ கலரில் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த சென்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த மைக்கே வந்து நான் சிங்கிள் டேப் மட்டும் பண்ணேன்னா க்ரீன் கலரில் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹை லோ, அதாவது ஹை நாய்ஸ் கேன்சலேஷன், லோ நாய்ஸ் கேன்சலேஷன், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டுக்கலாம். இந்த வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இந்த மைக் என்னோட வாய்க்கிட்ட வச்சு பேசுகிறேன், ஹலோ ஹலோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக வந்து சவுண்டு கேப்சர் ஆகுது. அதுக்கு வந்து ரெட் கலரில் காட்டுது. இப்போ ஒரு 2 வைக்கிறேன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு வந்து நமக்கு காட்டாது, நார்மலாக இருக்கும். இப்போ 1 வச்சேன் அப்படின்னா ரொம்பவுமே லோவாக தான் இருக்கும். அதாவது தேவையான இது மட்டும்தான் கனெக்ட் ஆகும். ஸோ உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு டைம் எப்பயுமே டெமோ வீடியோ எடுத்துக்கோங்க. ஒரு செக் வீடியோ மாதிரி எடுத்து செக் பண்ணிவிட்டு மைக் ஓகேவா என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணதுக்கடுத்து வீடியோ போங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பீங்க, பட் மைக் ஆடியோ கேப்சர் பண்ணாமையோ கூட இருக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் செட்டப். ஸோ நம்ம லார்க் M2ஓட அன்பாக்சிங் பார்த்தாச்சு, செட்டப் பார்த்தாச்சு. இப்போ டீட்டெயில்ஸ் அண்ட் ரிவ்யூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மைக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மைக் கரெக்டாக ஒரு 13,000 ரூபா வருது, லைக் 12,990 rupees. இந்த மைக்கை நான் 12,200க்கு வாங்கியிருந்தேன் ஆஃபரில். ஸோ நீங்கள் இந்த மைக்கை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் 12,990 இருந்துச்சு. நான் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியில் போய் இதோட ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தப்ப 12,290 எனக்கு லோ காட்டுச்சு. ஸோ ஒரு 2-3 டேஸில் எனக்கு 290ன்ற ப்ரைஸில் கிடச்சிது. ஸோ நான் அந்த ப்ரைஸ்லேயே இந்த மைக்கை வாங்கிட்டேன். ஸோ என்கிட்ட ஒரு 10,000 to 15,000 வந்து மைக்குக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைஸ் இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல மைக் வேணும், விளாகிங்க்கு இல்லை இண்டோர் ஷூட்டிங்க்கு எதுக்குனாலுமே இந்த மைக்கை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு ஃபியூச்சர்ஸாக பார்க்கலாம். வெரி ஃபர்ஸ்ட்டு இதோட சின்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ நாய்ஸ் ஹை ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. லோ நாய்ஸ் அப்படின்றப்ப உங்களை சுற்றி இருக்க நாய்ஸ், வெஹிக்கிளோட நாய்ஸ் ஆகட்டும், பக்கத்தில் பேசுகிறவங்களோட நாய்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன நாய்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக ரெடியூஸ் பண்ணி நம்ம வாய்ஸ் மட்டுமே கேட்குற மாதிரி பண்ணுது. இப்போ இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோடில் இருக்குது. இப்போ இதை நான் நார்மல் மோடுக்கு மாற்றுறேன். ப்ளூ கலர் லைட் நார்மல் மோட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நார்மலான மைக்லேருந்து கிடைக்கிற உங்களுக்கு ஒரு அவுட்புட். லைக் கொஞ்சம் சவுண்ட் வந்து எக்கோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்பயுமே இருக்கும். இப்போ இதை நாய்ஸ் கேன்சலேஷன் மோடில் போடுறேன். ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் ஆகிருக்கு. வால்யூம் வந்து மீடியமில் இருக்குது. ஸோ இப்போ கேட்டிருக்கிற அவுட்புட் தான் இதனோட அவுட்புட். இந்த ஹை ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, ஹை ரேஞ்சுன்னா எவ்வளோ தூரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 feet வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 kilometer பக்கமே ரேஞ்ச் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து நீங்கள் பேசும்போது கூட இந்த மைக் வந்து ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி ரிசீவருக்கு வந்து சென்ட் பண்ணி வைக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. அண்ட் இது இதோட பெஸ்ட் ஒரு ஃபியூச்சர். இதுக்கு அடுத்த முக்கியமான ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க அட்வான்ஸ்டு இஎன்சி. ஏஎன்சி பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இஎன்சி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். உங்கள் என்விரான்மெண்ட்டில் இருக்க நாய்ஸை கேன்சல் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு பெட்டர் அவுட்புட்டை கொடுக்குற பேர் தான் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். பட் கம்பேரிட்டிவ்லி ஏஎன்சியோட இந்த இஎன்சின்றது பேட்டரி சைஸ் வந்து பேட்டரி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கும். லைக் பேட்டரி கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும், விச் மீன்ஸ் உங்களால் ஒரு ரொம்ப நேரத்துக்கான ரெக்கார்டிங் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ பேட்டரியை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா 40 hours வந்து இவங்க வந்து பேக்கப் சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸ்க்கு பின்னாடியே போட்டிருப்பாங்க லாங் பேட்டரி லைஃப் அபவுட் 40 hours. ஸோ நீங்கள் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனில் வச்சுட்டு வால்யூம் ஒரு 2ல் வச்சுட்டு லைக் மீடியமில் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 30 hours வாய்ஸ் பேக்கப் உங்களுக்கு கிடைக்கும். வித் சார்ஜிங் கேஸ் இருக்குது. இந்த சார்ஜிங் கேஸ் நீங்கள் 1 time சார்ஜ் பண்ணுறீங்க, ஜஸ்ட் நீங்கள் இண்டோருக்குள்ளே மட்டும்தான் வீடியோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 weekன்றது கன்சிஸ்டண்ட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ பேட்ரின்றது ரொம்பவுமே பெட்டராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட சைஸ்க்கு வரலாம். ரொம்ப குட்டியான சைஸாக இருக்குது. ஸோ ஷர்ட்டில் வேர் பண்ணியிருக்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது. இல்லை இந்த இதுவுமே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிப் பண்ணிக்கலாம். கிளிப்பும் வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் இருக்கிறதே தெரியக்கூட ஆனால் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுன்னா நீங்கள் கீ செயின் மாதிரி போட்டு கரெக்டாக இந்த இடத்துல வர மாதிரி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். மைக் இருக்கிற ஏரியாவே உங்களுக்கு தெரியாது. ஸோ ஓவராலாக ஒரு 12,000 to 13,000 ரூபாய்க்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டான மைக்காக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மைக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இஃப் யூ ஆர் நீடட் ஜஸ்ட் கிளிக் தட் அண்ட் பை தட்.
அண்ட் நம்ம நெக்ஸ்ட் நியூ வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ வர்ற சண்டே ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.